Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான பருப்பு இல்லாத இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பருப்பு சேர்த்து பண்ணுறதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் வந்து நல்ல காரசாரமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட ஆட் பண்ணிடலாம். இந்த சாம்பாருக்கு புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்க்குறனால உங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சாம்பார் தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் கூட ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன், அதை கூட ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ண வேணாம், முழுசாகவே போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா வராது. சாம்பார் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்பவே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சிட்டே இருப்பீங்க, அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததாக இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்தளவுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொதித்து வரும்போது உங்களுக்கு நல்லாவே திக்காகிரும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதித்து திக்காகிருச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மல்லித்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறனால சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மல்லித்தலையோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்குற வரைக்கும் கொதிக்க விடுவோம். ரோட்டோர கடைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தானே ஒவ்வொரு தடவை வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.